ஆமை புகுந்த வீடு போல பாஜக புகுந்த நாடு உருப்படாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தேர்நிலை திடலில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் வேலை என்பது இந்தி மற்றும் இந்துத்துவாவை புகுத்துவதுதான் என்று கூறினார். தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு தருகின்ற நிதியை காட்டிலும் 17 மடங்கு அதிகமான நிதியை சமஸ்கிருத மொழிக்கு வழங்குவதாக குற்றம் சாட்டினார். ஆமை புகுந்த வீடு போல பாஜக புகுந்த நாடு உருப்படாது என்றும் ப. சிதம்பரம் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றான். ஆனா மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் யாரும் சொல்லலையே. நேற்று கூட என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்தால் என்ன ஆகும்? பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது மாதிரி. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு காணலாம், நான் முதலமைச்சராக வந்து விடுவேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய மாட்டார்கள்.